வணக்கம் மக்களே. என்ன மக்களே, காலங்காலத்துல ஒப்பாரியை ஸ்டார்ட் பண்ணிட்டானோ போலியா. காலையில என்னன்னா வீட்டுக்கு அவங்க அக்கா உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு, வெளியே என்னன்னா அந்த பீடன்ஸ் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. பட் எனக்கு கேள்வி என்னன்னா, சண்டை பாருக்கும் திவ்யாக்கும், அவங்க ரெண்டு பேரும் தான் நேற்று நைட்டு சண்டை போட்டு உருண்டுக்கிட்டாங்க. என்னதான் பாரு வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலுமே அதிகப்படியா மார்க் பண்ணது திவ்யா தான். ஓகேவா? சோ அதிகப்படியான ஸ்கோர் இப்ப திவ்யா தான் வச்சிருக்காங்க, இல்ல நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலுமே சண்டை யார் ரெண்டு பேருக்கும், பாருக்கும் திவ்யாக்கும். இதுக்கு இடையில நம்ம சாண்ட்ரா என்ன பண்றாங்க? எனக்கான கேள்வி என்னன்னா, இதுக்கு இடையில சாண்ட்ரா என்ன பண்றாங்க? ஏன்னா இதே சாண்ட்ரா தான் ஆவுன்னா இந்த பக்கம் உட்கார்ந்து இருந்து அவங்க எல்லாம் ஒரு கேங்கா இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒரு கேங்கா இருந்து யாரையா ஒருத்தரை டார்கெட் பண்ணி அவங்கள மட்டுமே பேசி பேசி அட்டாக் பண்றாங்க. இதே வேலையா வச்சிருக்காங்க. ஆனா நம்ம எல்லாம் ஒரு கேங்கா இருக்கும் தெரியுமா? நம்ம எல்லாம் அப்படி கிடையாது, நம்ம யாரை பத்தியுமே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இதே சாண்ட்ரா தான் பேசுவாங்க. ஆனா நேத்து நைட்ல இருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன், இதே சாண்ட்ரா தான் திவ்யா 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 கனி 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 கனின்னு சொல்லிட்டு அழுதுனே இருக்காங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. இதுல நம்ம சாண்ட்ராக்கான டபுள் ஸ்டாண்டை கண்டிப்பா பார்த்தாகணும். இதே சாண்ட்ரா தான் அமித் கிட்ட போயிட்டு பாருவை நம்பாத, பாரு வந்து அங்கேயும் பேசுவா இங்கேயும் பேசுவா, சோ பாருவை நம்ப கூடாது, நீங்க வந்து தனியாவே கேமை போடுங்க, கனியை கூட நீங்க நம்பலாம், கனி வந்து அப்படித்தான் பேசுவாங்க, கனியோட பேச்சு அப்படித்தான், நான் கனி கூட பழகி இருக்கேன், இங்க ஒரு பாயிண்ட புரிஞ்சுக்கோங்க, கனி கூட பழகி இருக்கேன், கனி கூட இப்ப பேசிட்டு இருக்கேன், அவங்க அப்படித்தான் சொல்லிட்டு ரெண்டே நாள்ல பல்ட்டி அடிச்சுட்டு பாரு கூட ஓகே தான், பாரு செம்மையா கேம் ஆடுறா, பாருவை கூட நம்பலாம், ஆனா கனியை நம்ப கூடாது, ஆனா திவ்யாவை நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு ஜம்பிங் ஜம்ப் அடிச்சிட்டு இருக்காங்க. இதுல எனக்கு இது கூட பிரச்சனை இல்லை ப்ரோ, ஓகே ஏதோ ஜம்ப் அடிச்சிட்டு இருக்கு. இப்ப நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்களா, நீங்க அட்லீஸ்ட் சண்டைக்கு போவீங்களா? இல்ல சாண்ட்ரா உங்ககிட்ட தான் கேட்கிறேன், நீங்க அட்லீஸ்ட் சண்டைக்கு போவீங்களா? எனக்கு தெரிஞ்சு நீ எங்கேயுமே போக மாட்டேன், கடையே சொருத்தி எங்கேயும் போக மாட்டேன், உட்காந்து பார்வை ஏத்தி மட்டும் விட்டுட்டு இருப்பேன். உனக்கான வேலை என்ன? இப்ப திவ்யாவை அட்டாக் பண்ணணும். ஏன்னா இன்னும் சாண்ட்ராவோட மனசுக்குள்ள திவ்யா மேல வன்மம் நிறைய இருக்கு ப்ரோ. ஓகேவா? இன்னும் பல விஷயத்தெல்லாம் மறக்கவே இல்லை. அது என்னதான் திவ்யா கிட்ட போய் நல்லபடியா பேசி இருந்தாலுமே அது மனசுக்குள்ள அந்த குப்பை இருக்கத்தான் செய்து. ஓகேவா? அதனால எப்படியாச்சும் திவ்யாவை அட்டாக் பண்ணும். அப்ப என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இடையில பிளான் போட்டு திவ்யாக்கு ஆப்போசிட்ல கானா வினோத், அமித், காமு மாமா மூணு பேரே தூண்டி விட்டுச்சு. கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. நம்ம அமித்துக்கான ஒய்ஃப் எல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து பாருகிட்ட பேசும்போது திவ்யா வந்து இப்ப மூணு பேரை டார்கெட்டா எடுத்திருக்கா. ஒன்னு கானா வினோத், இன்னொன்னு கம்மாருதி, இன்னொன்னு அமித். மூணு பேரை டார்கெட்டா வச்சு இந்த மூணு பேர் தான் ட்ரிகர் பண்ணி கேம் ஆடுறா, இதுதான் பண்றான்னு சொல்லி உட்கார்ந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்த அமித் கிட்ட, கானா வினோத் கிட்ட, கம்மாருதிட்ட மூணு பேர்ட்டுமே சொல்லியிருப்பாங்க, உங்க மூணு பேரையும் தான் அவன் ட்ரிகர் பண்ணி கேம் ஆடுறா, சோ பாத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரை திவ்யாக்கு ஆப்போசிட்ல ஏவி விட்டுருப்பாங்க. அப்ப கூட நான் நினைச்சேன், சரி ஓகே ஏதோ ஏவி விடுது, இருந்தாலும் அக்கா வந்து தைரியமா ஒரு நாளாச்சும் திவ்யாக்கு நிறைய பேர் சண்டை போடுவாங்க நினைச்சா கடைசி வரைக்கும் சண்டை போடல. அதுக்கப்புறம் இதே வாய் தான் பார்வை பத்தி தப்பா பேசிச்சு. இதே வாய் தான் பாரு வந்து அங்க எங்கமா மாத்தி மாத்தி பேசுறா, என் புருஷன் வந்து சொல்லிட்டு போனா அதனால நம்ம பார்த்து இருக்கணும்னு சொல்லிட்டு இதே வாய் பேசிட்டு இப்ப இதே வாய் பாரு பக்கத்துல உட்கார்ந்து இருந்து திவ்யா வந்து இப்ப ஒன்ன டார்கெட்டா எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். அவ வந்து நான் கவனிச்ச ஒருத்திக்கு இதுக்கு முன்னாடி அந்த மூணு பேரை டார்கெட்டா வச்சிருந்தா, நேத்து பேசின விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ ஒன்ன டார்கெட்டா எடுத்திருக்கா. ஏன்னா ஒன்னு அட்டாக் பண்ணா நல்ல ஸ்கோர் கிடைக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால அவ ஒன்ன டார்கெட்டா எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு புதுசா உட்காந்து ஏத்தி விட்டுட்டு இருக்கு. இதுல எனக்கான கேள்வி என்னன்னா, உண்மையா யாரை டார்கெட் பண்றானா, பாரு தான் திவ்யாவை டார்கெட் பண்றாங்க. அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா போன வாரமே ஒரு சம்பவத்தை கிளப்பிவிட்டது யாரு? பாரு தான். அங்க ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கும்போது நியாயப்படி அந்த டாஸ்க்ல, அதான் அந்த டான்சிங் மராத்தான்ல அந்த பாட்டு கண்டுபிடிக்கிற டாஸ்க்ல அங்க நியாயப்படி ட்ரிகர் கேம் ஆடணும்னா எஃப்ஜே கிட்டே சுபிக்ஷா கிட்டே ஆடி இருக்கணும். ஓகேவா? ஏன்னா அந்த டீம் தான் உட்கார்ந்து பாட்டு கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நியாயப்படி ட்ரிகர் பண்ணிருக்கணும்னா அவங்க ரெண்டு பேரும் ட்ரிகர் பண்ணிருக்கணும். ஆனா பாரு என்ன பண்ணிச்சு? திவ்யாவை பிடிச்சி ட்ரிகர் பண்ணிச்சு. திவ்யாவை பிடிச்சி ட்ரிகர் பண்ணிட்டு அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துச்சு? நான் வந்து ட்ரிகர் கேம் ஆடுறேன், எனக்கு வந்து அந்த இடத்துல அவளை ட்ரிகர் பண்ண வாயில இருந்து நிறைய வார்த்தைகள் வரும், அதை வச்சு நான் கேம் ஆடுறதுக்கு அவளை ட்ரிகர் பண்ணி கேம் ஆடுனேன்னு சொல்லிட்டு இந்த வாய் தான் பேசிச்சு. சோ நியாயப்படி பார்க்க போனா இந்த வாய் தான் உட்கார்ந்து திவ்யாவை ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கு. நேத்து மொக்க தான் வாங்கிச்சு ப்ரோ. சும்மா அந்த பீடியன்ஸ் வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க, எங்க அக்கா பேக் டு த ஃபார்ம்னு சொல்லிட்டு உங்க அக்கா கோமாளி மாதிரி கதறிட்டு இருந்துச்சுடா. நேத்து மார்க் பண்ணது உண்மைதான் ப்ரோ, இல்ல நான் சொல்ல மாட்டேன். மார்க் வந்து அதிகமா திவ்யா பண்ணாங்க, ஆனா அதுல கதர்னது யாரு தெரியுமா? பாருதான். கதர்னது பாருதான். ஏன்னா திவ்யா வந்து காப்பிக்குள்ள விழுந்துடாத போ போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கிட்டுலாம் பாட ஆரம்பிச்சோன்னே கடுப்பாயி, ஐயோ எனக்கு பயமா, ஐயோ எனக்கு பயமா, எனக்கு பயமான்னு சொல்லிட்டு அதுதான் கதறி நீரை போய் கானா வினோத்தை பிடிச்சி, கானா வினோத்தை எனக்கு பயமாப்பா கொஞ்சம் தட்டிக்கலன்னு சொல்லி கானா வினோத்தை உள்ள எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி நேரா நடந்து போயிட்டு என்ன குள்ள நெறின்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு விக்ரம பிடிச்சி எடுத்தாங்க. சோ அக்கா தான் பயத்துல என்ன பண்ணேன்னு தெரியாம கதறி அந்த இடத்துல ஒரு டிராமா போட்டாங்க. சோ அக்கா கதறதை இவங்க கேம் நினைச்சிட்டு இருக்காங்க, எங்க அக்கா மாஸ்டர்னு சொல்லிட்டு. உங்க அக்கா கதறிச்சு, அங்க என்ன பேச ஏது பேசன்னு தெரியாம கதறிட்டு இருந்தா. அதை முதல் புரிஞ்சுக்கணும். அதுவே தெரியாம இவனை பேக் டு த ஃபார்ம் வாவ்னு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. சிம்பிளா ஒன்னு சொல்லிட்டா,
அடுத்த வாரம் டிக்கெட் ஃபைனல் டாஸ்க் வரும். அங்க இப்படி கதற முடியாது. ஏன்னா அது எல்லாமே இண்டிவிஜுவல் டாஸ்க். அதை நீங்க அழிக்க ட்ரை பண்ணா மக்கள் ஒன்னதான் செருப்புகள்ட்ட அடிப்பாங்க. ஓகேவா? நான் அதுக்கு தான் வெயிட் பண்றேன். நீ கதறு, உட்கார்ந்து கதறு. அந்த டிடிஎஃப்ல நீ என்ன பண்ற நான் பார்க்கணும். டிடிஎஃப்ல இந்த வாய்கள்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். இதுல சாண்ட்ரா காலைல உட்காந்து அவ எப்பவுமே அப்படித்தான். அவ வந்து அந்த கேங்கோட சேர்ந்துட்டா. திவ்யா வந்து அந்த கேங்கோட சேர்ந்துட்டா. பிரஜன் வெளியே போன உடனே அந்த கேங் கிட்ட போயிட்டா. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்து. பிரஜன் வெளியே போன உடனே அந்த கேங் கூட போய் சேர்ந்துட்டா. ஃபுல்லா இப்ப அந்த கேங் கூட தான் இருக்கா. அவங்க ஒரு 6 பேர் உட்காந்து பயங்கரமா பிளான் போட்டு நம்மளெல்லாம் ஒரு குரூப்னு சொல்லி ஒரு கேம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க. இதுல எனக்கு கேள்வி என்னன்னா, நீ ஏதாவது அறமெண்டலாமா இல்ல தெரியாம கேட்கிற, நீ தான் அறமெண்டலா? ஏமா நீ பிரஜனு திவ்யா 3 பேர் ஒன்னா சுத்துறீங்க. அப்போ ஒரு கட்டத்துல பிரஜன் எவிக்ட் ஆகுறாரு. எவிக்ட் ஆன அடுத்த செகண்டே ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி நீ திவ்யா கிட்ட சண்டையை போட்டு திவ்யா கிட்ட பேசாம போற. அதுக்கு முந்தின வாரமும் பேசல. முந்தின வாரமே உன் புருஷன்கிட்ட நீ சரியா பேசல, திவ்யா கிட்டே சரியா பேசல. நீ தான் விலகி இருந்த. ஓகேவா? நீ விலகி இருந்துட்டு கடைசியில் உன் புருஷன் வெளியே போனோடனே ஃபுல்லா திவ்யா கிட்ட பேசல. இப்ப நீ திவ்யா கிட்ட பேசல அப்படிங்கும்போது நீங்க ஒரு கேங்கா இருக்கும்போது திவ்யா தனியா இருக்காங்க. அப்ப தனியா இருக்க திவ்யா என்ன பண்ணுவாங்க? கடைசி கட்டமா ஆப்போசிட்ல இருக்க யாருக்கிட்டாச்சும் பேசி பழகி அந்த மாதிரிதான் பையாகணும். அப்படித்தான் அவங்க உள்ள போனாங்க. அப்படியே பேசி அப்படியே அவங்களுக்கான ஃபன் சைட காமிச்சு ஃபுல்லா கிச்சன்ல ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்படிதான் போய் அந்த குரூப் கூட ஜாயின் ஆனாங்க. ஆனா சாண்ட்ரா இந்த இடத்துல எப்படி காட்ட நினைக்கிறாங்கன்னா, என் புருஷன் இருக்கிற வரைக்கும் எங்க கூட இருந்தா, என் புருஷன் போன அடுத்த செகண்டே அவன் அந்த கேங் கூட போய் சேர்ந்துட்டா. அப்ப அவர் ரெடியா இருந்திருக்கா. எங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு அந்த கேங் கூட போய் சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு ரெடியா இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அரமெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கு ப்ரோ. எப்படி ப்ரோ எனக்கு புரியல. இவங்க பேசாம போனதுக்கும் அவங்க அங்க போய் சேர்ந்ததுக்கும் இது நீ தானமா பேசாம போன. நீ பேசாம போகும்போது அவ என்ன அப்படியே தியானமா பண்ண முடியும்? உன் பெட்டிக்கல உட்காந்து சாண்ட்ரா கூட பேசணும், சாண்ட்ரா அப்படியே உட்கார்ந்து இருக்க முடியும்? அடுத்த கட்டமா என்ன பண்ணலான்னு சொல்லி தான் யோசித்து போவாங்க. அதுக்கு முன்னாடி அவ அப்படி போயிட்டா இப்படி போயிட்டா, அவ ரெடியா இருந்திருக்கா, அதுதான் ஒரு கேமாவே வச்சிருக்கான்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு. இதுல எனக்கு நான் திரும்பிய சொல்றேன்ப்பா, பாரு கூட ஓகே, அது ஏதோ ஒண்ணு பண்ணுது, அது பயத்துல கதறதோ இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணுது, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு. நீ என்னதான் பண்ற? எனக்கு ப்ளீஸ் நீ சொல்லா, நீ என்னதான் பண்ற? எனக்கான கேள்வி இதுதான். நீ என்னதான் பண்ற? முக்கியமா நம்ம அம்பர்லா அமித் நீங்களும் என்ன பண்றீங்க ப்ளீஸ் சொல்லுங்களேன். நானும் 2 பேரையும் பார்த்துட்டே இருக்கேன்ப்பா. உட்காந்து கதறீங்களே தவிர கடைசி வரைக்கும் சண்டைக்கு போன மாதிரி தெரியலையே. கடைசி வரைக்கும் சண்டைக்கு போக மாட்டீங்களா? அப்போ உங்களுக்கான கேம் தான் என்ன? உங்களுக்கான கேம் என்ன? இப்போ கடைசியில் என்ன? நேக்கா பார்வை ஏற்றி விட்டு பார்வை வந்து திவ்யா கிட்ட சண்டை போட வச்சு அப்படியே குளிர் காயலான்னு பாக்குறீங்க. அப்படிதானே? அதுதானே சாண்ட்ராக்கான பிளான். ரொம்ப தெளிவா தெரியுது ப்ரோ. ரொம்ப தெளிவா அழகா பார்வை ஏற்றி விட்டு திவ்யா கிட்ட சண்டை விட்டுறணும். சண்டை கூட்டு அவங்க 2 பேரும் சண்டையை போட்டு உருளிட்டு அதை நம்ம பார்த்து குளிர் காயலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. அது நடக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி ப்ரோ. ஆல்ரெடி ஒரு சண்டையை போட்டு முடிச்சாச்சு. அதுவே இன்னும் ஒரு 2 நாளைக்கு கதறுவாங்க. இப்போ ஒருத்தி பாருங்க, நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திவ்யா கதறல். காலையில் பார்த்தா பாரு ஏதோ பெரிய கேம் எல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்க அப்படித்தான் பண்றாங்க. நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு இருக்கு. இது வந்து இன்னைக்கு ஃபுல்லாக போகும். கண்டிப்பாக இன்னைக்கு ஃபுல்லாக இந்த கதறல் போகும். ஆனால் டிடிஎஃப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாரும் தனித்தனியாக தான் பிளே பண்ணி ஆகணும். டிடிஎஃப்ல மட்டும் நீ போய் கை கோர்க்கிறேன், அவளை காலி பண்றேன், இவளை காலி பண்றேன்னு பண்ணி பாரு, மக்கள் செருப்பை கழட்டி அடிப்பாங்க. தயவு செய்து டீம் கிட்ட கேட்கிறேன், இன்னும் எவிக்ஷனை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. இந்த அம்பர்லா அமித்தை தூக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது எனக்கு தெரிஞ்ச சுத்த வேஸ்ட். இருக்கிறதுலே 1 நம்பர் வேஸ்ட் அம்பர்லா அமித் தான். அம்பர்லா அமித்தே இந்த சாண்ட்ராயத்துக்கு வெளியே போட்டினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. மற்றவங்க கூட இந்த டிடிஎஃப் கொஞ்சம் விளையாட ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தனியாக டிடிஎஃப் விளையாடாது. இது எல்லாமே கொடை பிடிக்கும். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கொடை தான் பிடிக்கும்னு தோணுது. ஸோ பார்த்து பண்ணுங்க. எவிக்ஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியரா பண்ணுங்க. அம்பர்லா அமித்லாம் வேஸ்ட். அது தேவையில்லாத ஒரு வெயிட் நான் நினைக்கிறேன். சாண்ட்ராவும் அதே மாதிரி தான், தேவையில்லாத வெயிட். அது இன்னும் அதுக்கான பிரச்சனையை எடுத்து ஒரு மாதிரி கிண்டி பார்வை ஏற்றி விட்டுட்டு இருக்க தவிர அது கடைசி வரைக்கும் சண்டைக்கு போன மாதிரி தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கிங் பிரச்சனையை எனக்கு அட்ரஸ் பண்ணுவாங்களா? இல்லை மார்க்கிங் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு பார்வையும் எடுத்து போட்டு அடிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா பல நாட்கள் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கு நடந்த விஷயத்தை தானே சேதன் எடுத்து பேசுவாப்ல, கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவாங்க நான் நம்புறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, நீங்கள் சொல்லுங்க. இப்போ பாரு பண்ணாத தப்ப இந்த வீட்டுக்கு யாராவது பண்ணிட்டாங்களா? பாரு பண்ணாத பஞ்சாயத்து அந்த வீட்டுக்கு யாராவது பண்ணிட்டாங்களா? அதுதான் இருக்கிறதுலே கேமுன்னு சொல்லிட்டு அரபண்டல் மாதிரி கத்திட்டு இருக்கோம். கத்துறத ஒரு கேமா வச்சிருக்கு ப்ரோ. கதறதெல்லாம் ஒரு கேம். யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டா ஐயோயோ அப்படின்னு சொல்லி கதறனா அது கேமா அப்படின்னு சொல்லி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஒன்னும் சொல்றதுக்குல இந்த வினோத்துக்கு ஒன்னே தான், நீ அந்த கேங்க விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. கேம் எல்லாம் கொஞ்சம் தள்ளி ஆடினா பொழைப்ப, இல்லைன்னா கப்பு கிடைக்காது ராசா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த